இந்த வீடியோவில் கையில் ஒட்டு போடாமல் லைனிங் ஜாக்கெட் தைக்கிறது எப்படின்னு பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை சேர்த்து கிளிக் பண்ணுங்க. அதில் மேலே இருக்கிற ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். லைனிங் ஜாக்கெட் வெட்டும்போது துணியில் பார்த்தோம்னா பார்டர் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ ரெண்டு சைடுமே பார்டர் இருக்குது. இதில் என்ன பண்ணுவோம், ஒரு பார்டரு கைக்கும் ஒரு பார்டரு இடுப்புக்கும் வரா மாதிரி வச்சுருவோம். இதுவே ஒரு சைடு மட்டும் பார்டர் இருந்ததுன்னா அது கைக்கு மட்டும் வரா மாதிரி வச்சுடுவோம். இப்போ இதில் ரெண்டு சைடுமே பார்டர் இருக்குது. ரெண்டு சைடு பார்டருமே ஒரே சைஸாகவும் இருக்குது. அதனால் இப்போ ஒரு சைடு பார்டரை ரெண்டாக மடிச்சிடுறோம். இப்படி மடிச்சுட்டு இப்போ நம்ம ஏற்கனவே கை வெட்டினதை எடுத்து இது மேலே இப்படி வச்சு பார்த்தோம்னா இப்போ இந்த சைட்லேயும் துணி பத்தலை இவ்வளோ தூரம், அதே மாதிரி இந்த சைட்லேயும் துணி பத்தலை. அப்போ இதுக்கு ரெண்டுத்துக்குமே பீஸ் கொடுத்தா தான் இந்த ஜாக்கெட் தைக்க முடியும். இதுவே இன்னொரு மெத்தடில் போட்டோம்னா அப்போ ஒட்டு இல்லாமல் செய்யலாம். இப்போ இப்படி இருக்குது இல்லை, இந்த பார்டரையும் ஒன்றா வச்சுக்கணும். இப்போ இந்த கையை எடுத்து இது மேலே இப்படி வச்சிடுறோம். இப்படி வச்சோம்னா இப்போ கரெக்டாக நமக்கு கைக்கு ஒட்டு இல்லாத ஒரே பீஸாகவே வந்துடும். அடுத்தது பின் துண்டை எடுத்து இந்த இடத்துல வைக்கணும். ஜுவல்ஸ் சாரீஸ் கலெக்ஷன்ஸ்லாம் கங்கா சில்க்ஸ் சேனலில் போடுறோம். நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதில் இருந்தே வாங்கிக்கலாம். கங்கா சில்க்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பின் துண்டு எடுத்து வச்சுருக்குறோம். பின் துண்டு வைக்கும்போது அந்த சைடு மடிப்பு பாகம் வரா மாதிரி அந்த மடிப்பில் வச்சு கரெக்டாக வச்சிடணும். அடுத்தது இந்த ஹாம்கோல் வருது இல்லை, இந்த கேப்பில் இந்த முன்துண்டுடைய ஷோல்டர் சைஸ் இப்படி வரா மாதிரி இப்படி வச்சிடணும். அடுத்தது இந்த இடத்துல பட்டியை எடுத்து நம்ம வச்சிடுறோம். இப்படி இப்போ இதுக்குள்ளாரையே நமக்கு கொஞ்சம் துணியிலேயே இந்த மாதிரி வச்சிடலாம். மீதி உள்ளது இந்த பார்டர் இருக்குது இல்லை, இந்த பார்டரை எடுத்து பேக் சைடில் ஜாக்கெட்டை இப்படி ரெண்டாக மடிச்சுக்கணும். இந்த சைடு ஜாயின் பண்ணியிருக்கிறோம்ல, இந்த சைடு ஜாயின் பண்ணதை இப்படி ரெண்டாக மடிச்சுட்டு இப்போ இதுலேருந்து இப்படி வச்சு பார்த்தோம்னா இப்போ இந்த இடத்துக்கு கரெக்டாக இருக்குது. இந்த பார்டரை எடுத்து இதுக்கு மேலே வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும், இந்த டாட் பிடிக்கணும். இந்த கிளாத்தில் ரெண்டு சைடு பார்டருமே ஒரே டிசைனாகவும் இருக்குது, ஒரே சைஸ் பார்டராகவும் இருக்குது. அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம இந்த மாடலில் வெட்டிக்கலாம். ஒரு சைடு பெரிய பார்டராகவும் ஒரு சைடு சின்ன பார்டராகவும் இருந்ததுன்னா அந்த துணியில் இந்த மெத்தடில் செய்ய முடியாது. ஏன்னா ஒரு கைக்கு பெரிய பார்டராகவும் இன்னொரு கைக்கு சின்ன பார்டராகவும் வந்துடும். அந்த மாதிரி உள்ள துணிக்கு நம்ம கையில் பீஸ் கொடுத்து தான் செய்கிற மாதிரி வரும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். இதில் என்ன டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.